மீன ராசி நண்பர்கள் பொதுவாகவே மீன ராசியில் குரு பகவான் அமர்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தொழில், கல்வி மேலோங்கும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி கொடுக்கும். அப்போ குரு பகவான் பொருளாதார ரீதியாக எல்லா வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இல்லற வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா அது காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் ஐன சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையில் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டாகும். காரணம் என்ன? பொதுவாகவே பஞ்சபூதத்தில் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் மீன ராசி நீர் ராசி. இந்த நீர் ராசி சமுத்திரத்தை குறிக்கக்கூடிய நீராகும். அதே போல் பஞ்சபூதத்தில் மீன ராசிக்கு நேர் 7ஆம் இடம்ன்றது கன்னிமனையாக சொல்லக்கூடிய புதன் ராசி. இப்போ இந்த புதன் ராசி தோட்ட நிலத்தை குறிக்கக்கூடியது, விவசாய நிலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நீர், சமுத்திர நீர் இந்த விவசாய நிலத்துக்கு எவ்வாறு பயன்படாதோ அதே போல் இல்லற வாழ்க்கையில் அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. அப்போ இல்லற வாழ்க்கையில் மன உளைச்சல்களும் பிரச்சனைகளும் கொடுக்கும். இதில் மாற்றம் கிடையாது. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே இல்லற வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது. ஆனால் தொழில் பிரார்த்தம், குடும்ப பிரார்த்தம், வீடு பிரார்த்தம், மண்மனை வாங்குற எல்லா யோக பலன்களையும் கொடுக்கும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் அவங்க ஜீரோவாக தோற்று போயிடுவாங்க. அப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு கூட நிறைய விதத்தில் நம்ம ஊர்ந்து பார்த்து மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ மீன ராசியில் குரு பகவான் யோகத்தையும் கொடுக்கிறார், குடும்ப வாழ்க்கையில் பாதகத்தையும் கொடுக்கிறார். அதே போல் தனுசு ராசியில் என்ன பலனை அனுபவிச்சோமோ அதே போல் மீன ராசிக்காரர்களும் இந்த பலனை அனுபவிப்பார்கள். ஆனால் இல்லற வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கூடியதான் உண்டாகும். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பது மாற்றமில்லை. நன்றி, வணக்கம்.